நான் நேற்று ஃப்ரான்ஸில் இருக்கிற அக்கா ஒரு ஆளுடைய ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தேன். நான் நார்மலாக அப்படியான ஸ்டோரியெல்லாம் ஷேர் பண்ணுறேன். அந்த அக்கா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதால் அவங்களோட வாழ்க்கை சம்மந்தமான கஷ்டமான சில கசப்பான விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தேன் நான். அதில் சில பேர் வந்து அது எந்த வாழ்க்கைன்னு சொல்லி தப்பாக புரிஞ்சு கொண்டுட்டீங்க. அதுலேயே வீடியோலேயே சொல்லியிருக்கேன், மற்றது மென்ஷன் பண்ணியிருக்கேன் அது எந்த ஸ்டோரி இல்லை, அது இன்னொரு அக்கா ஒரு ஆளுடைய ஃப்ரான்ஸில் இருக்கிற கவி என்ற அக்கா ஒரு ஆளுடைய ஸ்டோரி அப்படின்ட்டு. சில பேர் வந்து தப்பாக புரிஞ்சு கொண்டது ஒரு பக்கம் இருந்தாலுமே நிறைய பேர் வந்து இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்களா அவங்களோட கதைக்கலாமா அப்படின்ட்டு. அந்த அக்கட்ட கேட்டேன்னா அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. தன்னோட வாழ்க்கையை வந்து ஷேர் பண்ணி இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிடாதுங்க, ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் அவள் போட சொல்லியிருந்தவா. அது கூட பரவாயில்ல, நிறைய பேர் அவளுக்கு வாழ்க்கை கொடுக்க ரெடியாக இருந்துட்டுனோம். அதுவும் ஓரளவுக்கு ஓகே. ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து எனக்கு யூகேலேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தவர். எனக்கு கல்யாணமாகி 4-5 வருஷம் ஆகிட்டுது, என் ஒய்ஃப் இன்னும் பிள்ளை பெற்று தரையில்லை, அதனால் அவாவுக்கு நான் வாழ்க்கை கொடுக்கலாமன் இருக்கிறேன், அந்த ஃப்ரான்ஸ் அக்காவுக்கு நான் வாழ்க்கை கொடுக்கலாமன் இருக்கிறேன் அவன்கிட்ட கண்டாக்டை தர சொல்லி. எனக்கு தெரிஞ்சு இந்த அண்ணாவுக்கும் அந்த அக்காட ஹஸ்பண்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே தெரியல. இவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?